Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிக்கிறவங்களுக்காக engineering mathematics அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படிக்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். Maths 1, engineering Maths 1, engineering Maths 2 எல்லாருக்குமே தனித்தனியா கொடுத்திருக்கேன். நேற்று வந்து Fourier series Fourier transformsல வீடியோ கொடுங்க மேம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இன்னையிலேருந்து கொஞ்சம் Fourier seriesல வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு Fourier series ஆரம்பிக்க போறேன். Fourier series பொறுத்த வரைக்கும் Fourier seriesக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx. இதுதான் நம்மளுக்கு வந்து Fourier seriesக்கான ஃபார்முலா. சரியா? இதுல where a0 equal to integral 1 by pi integral minus pi to pi f of x dx. an equal to 1 by pi integral minus pi to pi. Function f of x ங்கிற function வந்து நம்மளுக்கு minus pi இருந்து pi வரைக்கும் define ஆகியிருக்கும் யூஷுவலா. ஜெனரலா இதான் அல்லது 0 to 2 pi இருக்கும். அதாவது டோட்டல் லெங்த் வந்து 2 pi இருக்கிற மாதிரி டிஃபைன் ஆயிருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதான் ஃபார்முலா. f of x into cos nx dx. bn is equal to 1 by pi integral minus pi to pi f of x into sin nx dx. sin nx dx. சரிதானா? இதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம வந்து Fourier சீரீஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. நம்ம a0 வேல்யூ என்ன, an வேல்யூ என்ன, bn வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிதானா? இதுதான் நம்மளுடைய முதல்ல ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் ஒவ்வொரு ப்ராப்ளமாக போகும். முதல் ரெண்டாவது f of x is equal to 0 minus pi less than or equal to less than x less than or equal to 0. So a0 equal to 1 by pi integral minus pi to pi f of x dx. இல்லையா? இதுல minus pi to 0 இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க. இது 0, இந்த பக்கம் pi இருக்கு, இந்த பக்கம் minus pi இருக்கு. நம்மளுக்கு இன்டர்வல் வந்து minus pi to pi தான் யூஷுவலா இருக்கும். இதுல minus pi இருந்து 0 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப நம்மள ஃபங்க்ஷன் எங்கிருந்து எங்க வரைக்கும் தான் வேல்யூ இருக்கு, 0ல இருந்து பை வரைக்கும் தான் வேல்யூ இருக்கு. அப்போ இந்த இன்டெகிரல்ல 1 by pi integral 0 to pi f of x dx x dx equal to 1 by pi x square by 2 லிமிட் என்னது 0 to pi equal to pi square by 2 வந்துருமா, pi square by 2 pi equal to pi by 2. சரிதானா? அடுத்தது an என்னன்னு பாருங்க. an is equal to an கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து இந்த இன்டகிரேஷனை எப்படி சிம்பிளா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. பர்னோலிஸ் ஃபார்முலா பேரு. பர்னோலிஸ் ஃபார்முலாவை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். இன்டகிரல் x square sin x dx இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. sin x dx. அப்போ முதல்ல இதை அப்படியே வச்சுக்கணும். இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும், மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். cos x க்கு இன்டகிரேஷன் sin x மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin x பிளஸ் ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் வரும். அடுத்தது 2x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2. sin x க்கு இன்டகிரேஷன் வந்து இதுக்கு டிஃபரன்ஷியேஷன், இதுக்கு இன்டகிரேஷன். sin x க்கு இன்டகிரேஷன் மைனஸ் cos x, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் ஆயிரும் cos x. திரும்ப மைனஸ் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க 2 க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிரும். அதுக்கு பிறகு கிடையாது. கான்ஸ்டன்ட் வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட். இன்னொரு ஃபார்ம் இது போட்டு காட்டுறேன் பாருங்க. இது pi by a0 வந்து pi by 2 கண்டுபிடிச்சிருக்கோம். எழுதி வச்சுப்போம். a0 equal to pi by 2 Fourier series எழுதணும் இல்லையா கடைசியில. இப்ப f of x is equal to integral x cube e power 3x dx இருக்குன்னு வச்சுக்கலாம். பர்னோலிஸ் ஃபார்முலானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதை அப்படியே வச்சுக்கோங்க. x cube இதை இன்டகிரேட் பண்ணணும். e power 3x by 3 மைனஸ் போட்டுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்.
எக்ஸ் கியூபுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 3x ஸ்கொயர் இன்டூ இதை இன்டகிரேட் பண்ணணும் e பவர் 3x by 3 க்கு இன்டகிரேஷன் e பவர் 3x by 9 சரியா e பவர் 3x by இன்னொரு 3 வரும் ஏற்கனவே ஒரு 3 இருக்கு 9 பிளஸ் அடுத்தது பிளஸ் இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் 3x ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு 6x into e power 3x by 27 மைனஸ் போட்டுக்கோங்க இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் 6 இதுக்கு இன்டகிரேஷன் e power 3x by 81 இதான் என்னது நம்மளுடைய ஆன்சர் முதல்ல இது அப்படியே எழுதிக்கணும் எதை u எதை v ன்னு செலக்ட் பண்ணனும்னா எது வந்து டிஃபரன்ஷியேஷன் குறைஞ்சிட்டே போய் கான்ஸ்டன்ட் டேர்ம் வருமோ அதை நம்ம u ஆ எடுக்கணும் x கியூப்னா 3x ஸ்கொயர் 6x 6 அதுக்கு மேல வராது இல்லையா அந்த மாதிரி வரக்கூடியதை நம்ம வந்து u ன்னு எடுத்துக்கணும் இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எடுத்துக்கணும் அடுத்ததை வந்து நம்ம என்ன செய்யணும் v ன்னு எடுத்துக்கணும் சரியா இதுதான் மெத்தட் சோ இந்த மெத்தட்ல தான் நம்ம ஃபோரியர் சீரிஸ்ல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸுமே போட போறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி an equal to 1 by pi integral minus pi to pi f of x cos nx dx equal to 1 by pi integral minus pi to pi minus pi to pi minus pi to pi நான் போட வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இது 0 இந்த பக்கம் pi இந்த பக்கம் மைனஸ் pi ல இருந்து 0 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு அப்போ நம்ம எதுல இருந்து எது போட்டா போதும் 0 to pi f of x என்னது x cos nx dx சரியா cos nx dx இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க இதை வந்து இன்டகிரேட் பண்றதுக்கு 1 by pi சரியா x இத அப்படியே வச்சுக்கணும் x cos nx க்கு இன்டகிரேஷன் என்னது sin nx by n sin nx by n minus the x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 sin nx க்கு இன்டகிரேஷன் என்னது minus cos nx by n square லிமிட் என்ன 0 to pi லிமிட் எவ்வளவு 0 to pi இப்போ sin term இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம் sin n pi 0 sin 0 0 sin n pi யும் 0 sin 0 வும் என்னது 0 sin n pi equal to 0 for all n belongs to z அதாவது என்ன அர்த்தம் sin 0 0 sin pi 0 sin 2 pi 0 sin 3 pi 0 எல்லாமே என்னதுதான் 0 தான் சரியா அப்போ இதுல பாத்தீங்கன்னா அப்பர் லிமிட்டும் 0 ஆயிரும் லோயர் லிமிட்டும் 0 ஆயிரும் விட்டுறலாம் நம்ம இதுக்கு மட்டும் தான் என்ன செய்யணும் இன்டகிரேஷன் லிமிட் அப்ளை பண்ணணும் மைனஸ் பிளஸ் ஆயிரும் இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க 1 by n square pi கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்க cos n pi minus cos 0 சரியா cos n pi minus n sin n pi is equal to 0 for all n belongs to z சொன்னேனா அதே மாதிரி cos n pi பொறுத்த வரைக்கும் cos 0 வந்து 1 cos pi வந்து -1 cos 2 pi equal to 1 cos 3 pi equal to -1 cos 4 pi equal to 1 ஜெனரலா எழுதுறதா இருந்தா இதுல பாத்தீங்கன்னா ஈவனா இருந்தா +1 ஆடா இருந்தா -1 ஈவனா இருந்தா என்னது +1 ஆடா இருந்தா -1 அப்ப நான் இதை எப்படி எழுத போறேன் -1 பவர் n n-க்கு ஈவன் நம்பர் கொடுத்தா +1 வந்துரும் n-க்கு ஆட் நம்பர் கொடுத்தா -1 வந்துரும் அப்ப cos n pi யோட வேல்யூ எவ்வளவு cos n pi யோட வேல்யூ எவ்வளவு -1 பவர் n -1 cos n pi க்கு வேல்யூ -1 பவர் n -1 சரிதானா இப்போ பாருங்க n equal to even n equal to odd அப்படினு போட்டு நம்ம இத என்ன செய்யலாம் இன்னும் simplified formல எழுதிடலாம் an equal to இதுல n is odd அடுத்து n is even n odd இருந்தா என்ன வரும் இது -1 வரும் அப்ப -1 எவ்வளவு -2 அப்போ -2 by n square by n-க்கு எந்த ஆட் வேல்யூ கொடுத்து பார்த்தாலும் இதான் -1 தான் வரும் -1 பவர் 3 -1 பவர் 5 எது கொடுத்தாலும் n ஈவன் கொடுத்தோம்னா -1 பவர் 2 என்ன ஆயிரும் 1 ஆயிரும் அப்போ 1 -1 நம்மளுக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அதே மாதிரி ஈவன்ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் என்னதுதான் 0 தான் ஈவன்ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் 0 தான் சரியா அடுத்தது நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் bn ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்
bn is equal to 1 by pi integral minus pi to pi f of x sin nx dx equal to 1 by pi. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி minus pi to 0ல இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. மிச்சம் என்னதான் இருக்கு 0ல இருந்து pi வரைக்கும். அப்ப integral 0 to pi x into sin nx dx equal to integrate பண்ணலாமா 1 x க்கு integration x அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு integration minus cos nx by n minus x க்கு differentiation எவ்வளவு 1. இதுக்கு integration என்னது minus sin nx by n square. இப்ப லிமிட் என்ன போட போறோம் 0 to pi. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிடும் 0. sin n pi 0 இல்லையா for all n belongs to z. இப்போ இதுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ கிடைக்கும் minus pi by pi cos n pi by n pi. So pi will get cancelled. Minus 1 power cos n pi எவ்வளவு minus lower limit நான் போடல ஏன்னா x க்கு 0 போடும்போது lower limit என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன minus of minus 1 power n by n. இந்த எப்படி எழுதலாம் minus 1 power n அதான் அர்த்தம். இது minus of minus 1 power n னா minus 1 power 1 minus 1 power n. அப்ப இது என்ன வரும் minus 1 power n plus 1 by n minus 1 power n plus 1 by n. சரிதானா? இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா a0 வேல்யூ என்ன an வேல்யூ என்ன bn வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபோரியர் சீரீஸை நம்ம எழுதலாம். ஃபோரியர் சீரீஸ் என்ன ஃபோரியர் சீரீஸ் எப்படி இருக்கு f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx an cos nx plus bn sin nx. சரியா? அப்ப a0 by 2 plus summation an ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க minus 2 by n square pi constant எல்லாம் வெளியே வச்சுக்கலாம் minus 2 by pi cos summation cos nx by n square. bn என்ன ஆயிரும் bn இதுல an ல n க்கு மட்டும் தான் n ஆர்டா இருந்தா தான் வேல்யூ n equal to 1 3 5 etc. சரியா? அடுத்தது இது n ஈவனா இருந்தா 0 ஆயிரும். இதுல bn ஓட வேல்யூ என்ன minus 1 power n plus 1 plus summation n varies from 1 to infinity minus 1 power n plus 1 sin nx by n sin nx by n. இதை இப்படியே வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணும்னாலும் நம்ம என்ன செய்யலாம் காட்டலாம். a0 எவ்வளவு pi by 2 a0க்கு வேல்யூ போடாம இருக்கு பார்த்தீங்களா? அப்ப pi by 4 equal to pi by 4 minus 2 by pi n equal to 1 போடுங்க. n equal to 1 போட்டிங்கன்னா cos x by 1 square. அடுத்தது n equal to 3 போட்டிங்கன்னா cos 3x by 3 square plus n equal to 5 போட்டிங்கன்னா cos 5x by 5 square plus etc. plus minus 1 power n plus 1 n equal to 1 போட்டிங்கன்னா minus 1 square என்ன ஆயிரும் plus ஆயிரும். அடுத்து into sin x by 1. அடுத்தது n equal to 2 போட்டிங்கன்னா minus 1 power 3 அப்போ minus sin 3x by 3 plus sin 5x by 5 minus sin 7x by 7. சரிதானா? இப்படி நம்மளுக்கு ஆன்சர் இதுல n equal to 2 லா போட்டுக்கோங்க. wait a minute தப்பு போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். n equal to 1 போடும்போது sin x by 1 n equal to 2 போட்டோம்னா இதுதான் பிளஸ் மைனஸ் ஆகுது. இங்க sin 2x by 2 இதுல n equal to 3 போட்டோம்னா sin 3x by 3. ஆட் நம்பர்ஸ் எல்லாம் பிளஸ்ல வரும். ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும் மைனஸ்ல வரும். ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் பிளஸ்ல வரும். ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸ்ல வரும். சரிதானா? இப்போ a0 என்ன an என்ன bn என்னன்னு கண்டுபிடிச்சு
நம்ம அந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனையும் என்ன செய்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் சரிதானா இப்போ அடுத்த ப்ராப்ளம் போடலாம் next one f of x is equal to x sin x limit என்னது 0 to 2 pi அப்ப a not equal to 1 by pi integral 0 to 2 pi f of x dx equal to 1 by pi integral 0 to 2 pi f of x என்ன இருக்குன்னு பாருங்க x sin x dx equal to 1 by pi limit integrate இதை எப்படி integrate பண்ணணும் இதை அப்படியே வச்சுக்கணும் இதை integrate பண்ணணும் x into இதுக்கு integration minus cos x minus x into x க்கு differentiation 1 cos x க்கு differentiation என்னது sin x limit என்ன 0 to 2 pi 0 to 2 pi equal to இதுல இந்த டேர்ம்க்கு நம்ம லிமிட்டே போட வேண்டாம் sin 2 pi 0 sin 0 0 அத அப்படியே விட்டுட்டு இதுக்கு மட்டும் நம்ம போட்டா போதும் அப்போ 1 by pi minus 2 pi cos 2 pi lower limit என்ன ஆயிரும் x க்கு 0 போடும்போது 0 ஆயிரும் அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க cos 2 pi க்கு வேல்யூ எவ்வளவு 1 cos 2 pi க்கு வேல்யூ என்ன 1 எதனால cos odd terms எல்லாம் -1 even terms எல்லாம் +1 அப்ப ஆன்சர் என்னது -2 a naught ஓட வேல்யூ எவ்வளவு -2 சரியா a naught equal to -2 அடுத்தது a1 க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம் an க்கு வேல்யூ கண்டுபிடிப்போமா an equal to 1 by pi integral 0 to 2 pi f of x cos nx dx equal to 1 by pi integral 0 to 2 pi f of x என்னன்னு பார்த்துக்கோங்க x sin x into cos nx dx இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integral 0 to 2 pi x into cos a sin b dx cos a sin b की वैल्यू है ना cos a sin a cos b plus cos a sin b पर cos a sin b equal to 1 by 2 sin a plus b plus minus sin a minus b sin a cos b plus cos a sin b sin a cos b minus cos a sin right cos a sin b அந்த ஃபார்முலாவை நான் போட போறேன் அப்ப 1 by pi integral 0 to 2 pi x into cos nx into sin x அப்ப cos n plus 1 into x dx சரியா cos n plus 1 dx ரெண்டு இன்டெகிரலா பிரிச்சே எழுதிடுறேன் முதல்ல பிரிச்சே எழுதிடலாம் 1 by 2 pi இந்த 2 வந்து காமனா இருக்கு இந்த 2 என்ன செய்யுது காமனா ரெண்டுக்குமே வரும் அடுத்தது minus integral 0 to 2 pi x cos ஏன் போட்டேன் sin a plus b தானே sin a plus b எங்க x sin n minus 1 into x dx n minus 1 into x dx சரிதானா equal to திரும்ப இன்டகிரேட் பண்ணுவோமா இன்டகிரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதே திரும்பவும் பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா தான் பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா 1 by 2 pi x into இதுக்கு இன்டகிரேஷன் என்னது minus cos n plus 1 into x minus cos n plus 1 into x by n plus 1 by என்னது n plus 1 ரைட்டா நான் சொல்றது புரியுதா சோ என்ன இது இருக்கோ அதுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் கீழ எழுதிக்கணும் cos ax னா sin ax by a சரியா சோ minus cos n plus 1 into x by n plus 1 minus 1 into இதுக்கு x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 இதுக்கு இன்டகிரேஷன் வந்து minus sin n plus 1 into x by n plus 1 சரியா minus 1 by 2 pi இதை இன்டகிரேட் பண்ணுங்க x into
minus cos n minus 1 into x by n minus 1 minus x க்கு differentiation 1 cos க்கு differentiation இதுக்கு integration என்னது cos க்கு sin தான் அப்போ minus sin n minus 1 into x by n minus 1 limit என்ன 0 to 2 pi limit 0 to 2 pi நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி sin 2 pi sin 0 எல்லாமே 0 அப்ப இந்த டேர்ம்க்கு இந்த டேர்ம்க்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம் லிமிட் அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும் 0 தான் வரும் அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணுவோம் அப்போ 1/2 pi காமனா வச்சுக்கோங்க 1/2 pi அப்பர் லிமிட் வந்து -2 pi by n plus 1 2 pi by n plus 1 cos n plus 1 into 2 pi cos n plus 1 into 2 pi சரியா இது 0 ஆயிரும் இதுக்கு லோயர் லிமிட்டும் 0 ஆயிரும் x க்கு 0 போடும்போது லோயர் லிமிட் 0 ஆயிரும் மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு அங்கேயும் மைனஸ் இருக்கு அப்போ பிளஸ் என்ன வரும் பிளஸ் 2 pi cos n minus 1 into 2 pi cos n minus 1 into 2 pi by n minus 1 by என்னது n minus 1 சரிதானா இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிளா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிரும் n minus 1/2 வருது செக் பண்ணலாம் வருதான்னு இதுல பாத்தீங்கன்னா equal to 1/2 pi into 2 pi இதுல அவுட் சைடுல எடுத்துட்டீங்கன்னா minus 1 by n plus 1 plus 1 by n minus 1 1 by n minus 1 சரிதானா ஏன்னா cos 2 pi க்கு வேல்யூ 1 multiple of cos 2 pi திரும்ப என்னதான் வரும் 1 ஈவன் நாலே 1 தான் அதே மாதிரி இங்க ஈவன் நாலே என்னதான் 1 தான் அப்ப என்ன வருது equal to n square minus 1 minus n plus 1 plus n minus plus 1 equal to 2 by n square minus 1 equal to நமக்கு என்ன வருது 2 by n square minus 1 இது எதோட வேல்யூ an ஓட வேல்யூ சரிதானா an equal to 2 by n square minus 1 இதுல n equal to 1 போட்டீங்கன்னா நமக்கு denominator என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அதனால provided n not equal to 1 n not equal to 1 இருக்கணும் n not equal to 1 ல மட்டும்தான் இந்த வேல்யூ அப்படினா n equal to 1 க்கு நம்ம என்ன செய்யணும் வேல்யூ கண்டுபிடிக்கணும் n equal to 1 க்கு நம்ம தனியா என்ன செய்யணும் வேல்யூ கண்டுபிடிக்கணும் b1 கண்டுபிடிங்க b1 is equal to 1/2 pi integral 0 to 2 pi f of x sin x into an தானே இது f of x sin an not a1 into sin x into cos x dx equal to 1/pi integral 0 to 2 pi அதாவது choose sin a cos a இது எதுக்காக a1 தனியா கண்டுபிடிக்கிறேன்னா n க்கு 1 போட்டா இதுக்கு வேல்யூ நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது டினாமினேட்டர் 0 ஆயிடும் அதனால நான் n க்கு மட்டும் தனியா n = 1 ன்னு போட்டு a1 கண்டுபிடிக்க போறேன் sin 2a equal to 2 sin a cos a அப்போ நமக்கு இங்க sin a cos a இருக்கு அப்ப இந்த 2 என்ன செஞ்சிரும் இங்க வந்துரும் அப்ப 1/2 sin x into sin 2x 1/x into sin 2x நான் சொல்றது புரியுதா sin x cos x க்கு 1/2 sin 2x னு போட்டுருக்கேன் 1/2 sin 2x னு போட்டுருக்கேன் அந்த 1/2 ஐ முன்ன தூக்கி போட்டுருக்கேன் இந்த 1/2 நான் முன்னால போட்டுருக்கேன் equal to இதே மாதிரி பெர்னோலிஸ் ஃபார்முலால இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x into minus cos 2x by 2 minus 1 into இதுக்கு வேல்யூ என்னது இதுக்கு இன்டகிரேஷன் minus sin 2x
by 4. லிமிட் என்ன 0 to 2 pi. லிமிட் என்னது 0 to 2 pi. இதுல சைனுக்கு வேல்யூ 0 ஆயிரும். இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 2 pi minus 2 pi by 2 pi into cos 2 pi by 2. cos 2 pi எவ்வளவு 1. அப்ப இந்த 2 pi கேன்சல் ஆயிரும். அந்த ஆன்சர் என்னது minus 1 by 2. n equal to 1 ல நம்மளுக்கு a1 ஓட வேல்யூ என்னது minus 1 by 2. வேல்யூலாம் எழுதி வச்சுக்கோம் தனியா. அப்ப கடைசியில சீரிஸ் எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் வசதியா இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம்ல a0 equal to minus 2, a1 equal to 2 by n square minus 1, an equal to a1 equal to minus 1 by 2. a1 equal to எவ்வளவு minus 1 by 2. இதே மாதிரி நம்ம இப்ப என்ன செய்யணும் bn கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நம்ம இப்ப bn ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். bn க்கு ஃபார்முலா என்னது? ஃபோரியர் சீரிஸ் வந்து ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம்ஸா இருக்கும் போல. bn equal to 1 by pi integral 0 to 2 pi f of x sin nx dx equal to 1 by pi integral 0 to 2 pi f of x என்னது x sin x into sin nx dx equal to 1 by pi sin a sin b. sin a sin b க்கு என்ன ஃபார்முலா? sin a இந்த ஃபார்முலா ஃபுல்லா தெரியணும். இதெல்லாம் நான் சேனல்ல தனியா இதுல கொடுத்திருக்கேன், ஷார்ட்ஸ்ல கொடுத்திருப்பேன். இந்த ஃபார்முலா எல்லாம் போய் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. sin a sin b cos a cos b minus sin a sin b. அப்போ sin a sin b என்ன வரும் அப்படின்னா 1 by 2 cos a minus b plus cos a plus b by 2. இந்த 1 by 2 முன்னால போட்டிருக்கேன். cos a minus b. சரியா? இதை nx a ன்னு வச்சுக்கோங்க, இதை b ன்னு வச்சுக்கோங்க. nx minus 6. இப்போ n minus 1 into x. சரியா? equal to integral 0 to 2 pi x into cos n minus 1 into x sin a sin b cos a cos b plus sin a sin b minus 6. cos a cos b sin a sin b. அப்ப இங்க மைனஸ் cos a minus b minus cos a plus b. இந்த 1 by 2 காமனா எழுதிக்கோங்க dx plus 1 by 2 pi integral 0 to 2 pi x into cos n plus 1 into x dx. cos n plus 1 into x dx. சரிதானா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா 1 by 2 pi x into இதுக்கு இன்டகிரேஷன் என்னது sin n minus 1 into x by n minus 1. லிமிட் வந்து 0 to 2 pi plus இதுல minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1. இதுக்கு இன்டகிரேஷன் என்னது minus cos n minus 1 by n minus 1 the whole square. minus cos n minus 1 into n minus 1 the whole square. சரியா? இதுக்கு லிமிட் என்ன போடணும் 0 to 2 pi. இதே மாதிரி plus 1 by 2 pi into x cos க்கு இன்டகிரேஷன் வந்து minus x sin க்கு இன்டகிரேஷன் தான் minus cos by n plus 1 minus 1 into sin க்கு இன்டகிரேஷன் minus cos n plus 1 into x by n plus 1. லிமிட் என்ன 0 to 2 pi. அப்ப இதுல இதுக்கும் லிமிட் போட வேண்டாம், இதுக்கும் லிமிட் போட வேண்டாம். இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம் லிமிட் போட போறோம். அப்ப என்ன வரும் பாருங்க. bn equal to 1 by 2 pi இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? அப்ப cos n minus 1 into 2 pi
by n minus 1 the whole square இங்கேயும் minus minus என்ன ஆயிரும் plus ஆயிரும் plus cos n plus 1 into 2 pi by n plus 1 lower limit போடணும் lower limit என்ன செய்யணும் போடணும் lower limit போட்டோம்னா minus 0 வந்துரும் போலயே lower limit போடணும்ல அப்ப cos n minus 1 into x அப்போ plus minus plus ஆயிரும் lower limitல ஒரு minus இருக்கும் அப்ப cos 0 by n minus 1 the whole square minus இங்க cos 0 by n plus 1 the whole square சரியா இது 1 ஆ இதுவும் 1 தான் multiple of 2 pi அப்போ 1 by 2 pi 1 by n minus 1 the whole square plus 1 by n plus 1 the whole square minus 1 by n minus 1 the whole square minus 1 by n plus 1 the whole square equal to என்னது 0 இங்க எதுக்கு ஸ்கொயர் போட்டோம்னு தெரியுதுல cos n minus 1 into x by திரும்ப ஒரு n minus 1 ஏற்கனவே ஒரு n minus 1 இருக்கு இன்னொரு n minus 1 போடும்போது அது n minus 1 the whole square னு வந்துரும் சரிதானா அப்ப நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு bn equal to 0 னு கிடைச்சிருச்சு bn equal to என்னது 0 சரியா bn equal to 0 அப்ப நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா an bn எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா Fourier series எழுதலாம் f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx bn வந்து நமக்கு டோட்டலா 0 ஆயிடுச்சு minus 2 by 2 plus a1 தனியா எழுதணும் a1 எவ்வளவு minus 1 by 2 அப்போ minus 1 by 2 cos x plus summation n varies from 2 to infinity summation n varies from 2 to infinity an எவ்வளவு 2 by n square minus 1 cos nx so இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் minus 1 by 2 cos x minus 1 by 2 cos x plus n equal to 2 போட்டோம்னா 2 square minus 1 4 minus 1 3 வரும் 3 2 into 1 by 3 cos 2x n equal to 3 போட்டோம்னா 3 square minus 1 9 minus 1 8 வரும் 1 by 8 cos 3x etc இதுதான் என்னது நம்மளுடைய Fourier series செகண்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் சரிதானா இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு -1 இந்த ப்ராப்ளத்தை குறித்து வச்சுக்கோங்க தேர்ட் ப்ராப்ளமும் ஃபோர்த் ப்ராப்ளமும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இதுவே ½ வீடியோ எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுக்குறோம் பழைய வீடியோலாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம்